ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 6th தமிழ் நியூ புக்கில் இயல் 1 to 3 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனியாக நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? திருவள்ளுவ மாலை. தினையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலோட பொருள் தான் இது. ஓகேவா? இது யார் எழுதுனா அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மா என்னும் சொல் தரும் பொருள் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சங்கு, வயல், வண்டு, பெரிய, அழகு, திருமகள், இந்த மாதிரி நிறையா பொருள் மாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதில் எது பொருள் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சங்கு. தமிழன் கிளவியும் அதனோரற்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். நிருமித்த என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி, உருவாக்கிய. தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுடைய வரி வரும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. பாவலரேருவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, மாணிக்கம். பாவலரேருன்னு போட்ட உடனே பெருஞ்சித்திரனார் அப்படின்னு போட்டுறாதீங்க. மாணிக்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்னும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? பாரதியார் அவர்கள். அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்க. திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை பாடலில் பாடியவர் யார்? ஔவையார் அவர்கள். அந்த பாடல் என்ன? ஆழ அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வரும் இல்லையா? அதோடைய பொருள் தான் இது. 8வது கொஸ்டின் பாருங்க. இமிழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த காண்டம்? வஞ்சிக்காண்டம். 9வது கொஸ்டின், பாகு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள் என்ன? இனிப்பு தான். அதாவது பாகற்காயை எப்படி பிரிப்போம்? பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு பிரிப்போமா? பாகு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு பொருள். ஓகேவா? தமிழ்நாடு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் தான். இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம். இமிழ்கடல் வெளி தமிழ்நாடு ஆக்கிய இதனி கருதினை ஆயின் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் வரக்கூடிய பாடல் வரி. அதில் தமிழ்நாடு எடுத்தள்ளப்பட்டிருக்குது. அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்லாம் பாடியிருப்பார். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? மார்ச் 20. ஓகே. பறவைகள் பற்றிய படிப்பு என்னது? ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி ஆர் NIHOLOGY. ஆர்னித்தாலஜி. கிழவனும் கடலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூலுக்கு நோபல் பரிசு எப்போ கிடைச்சதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்டில். முடியாத சொல்லை முடித்து காட்டுபவர் யார்? திருக்குறள்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெரியோர். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் வரும். அதாவது முடியாத செயலை முடித்து காட்டுருவீங்க பெரியோர், அது முடியாதுன்னே நினச்சிட்டு இருக்குவீங்க சிறியோர் அப்படின்னு. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணிவு இன்சொல். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அடுத்த 17வது கொஸ்டின் பாருங்கள். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? 2016. 18வது கொஸ்டின். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மலை என்ற குறள் எந்த அதிகாரத்தின் கீழ் அமைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வான் சிறப்பு. 19வது கொஸ்டின். அலி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன? கருணை. 20. கிளைமேட் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, தட்பவெட்ப நிலை. இதுலேயே வெதர் அப்படின்னு ஒரு இது வரும். இதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 21வது கொஸ்டின். புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? பாரதியார். ஔவையார் எழுதுனது ஆத்திச்சூடி மட்டும்தான். ஓகேவா?
நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தித்திரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். இதை பாடினது யார்? பாரதியார். பாரதியார் மகாகவி, தேசிகவி எல்லாமே பாரதியாருடைய பேர்கள் தான். ஏல அனைத்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, தெளிவாக கொஸ்டின் பார்த்து போடுங்க. 23 எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? லிலியன் வாட்சன். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டி உயிரெழுத்துக்கள். இதுதான் வந்து சொல்லின் முதலில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? மெய் எழுத்தும் அதே மாதிரி தான், இடையில் வரும், இறுதியில் வரும், முதல்ல வராது. பிரித்தெழுதுக. ஆழ்கடல் பிரித்தெழுதுனீங்கன்னா ஆழம் ப்ளஸ் கடல். சேர்த்தெழுதுகளை நீளம் ப்ளஸ் வான். சேர்த்தெழுதுனே என்ன வரும்? நீலவான். அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். உரைகின்றான்னு இருக்குது, கரெக்டாக போடணும். உரைக்கின்றான் இக்கு வரணும். ஓகேங்களா? 28. 29 ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அடுத்து 30வது கொஸ்டின். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் பொழுது உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும், இடையில் வரும், இறுதியில் வரும் கொடுத்துருக்காங்க. அளபெடையில் உயிரெழுத்துக்கள் எதில் வரும்? இடையிலும் இறுதியிலும் மட்டும்தான் வரும். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ 2, 3 மட்டும்தான். முதலில் வந்து வராது அளபெடையில் இருக்கும் பொழுது. ஓகேங்களா? ஓகே, 30க்கு நீங்கள் எத்தனை எடுத்தீங்க மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்போம். என்னென்ன கேட்டிருக்கோம்? வெதர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். அப்புறம் அந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற இதுக்கு வந்து நோபல் பரிசு வந்து எந்த வருஷத்தில் கொடுத்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருப்போம். அப்புறம் இந்த திருவள்ளுவர் மாலை பாடல் இருக்கு இல்லையா, இதை யார் எழுதுனா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருப்போம். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.